எவ்வளவு கேவலமான ஜென்மங்கள்ல நம்ம. கும்மிடிப்பூண்டியில அந்த 3 வயசு குழந்தை இறந்து இன்னும் முழுசா 2 நாள் முடியல, அதுக்குள்ள அந்த விஷயத்த மறந்துட்டோம். 5 போக்சோ கேசஸ் மறந்துட்டோம், ஸ்ரீவைகுண்டம் மறந்துட்டோம், சேலம் மறந்துட்டோம், மறக்கடிச்சுட்டாங்க. அதான் வெள்ளை அறிக்கைன்னு ஒரு வெத்த அறிக்கை ரிலீஸ் பண்ணாங்களே. உடனே டிவி கே பாய்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் அதுல உண்மையை தானே சொல்லியிருந்தாங்க. பொய் சொல்றது ஒரு விதம், உண்மையை மறைக்கிறது ஒரு விதம். இதுல உண்மையை மறைச்சிருக்காங்க. அதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும், நமக்கும் வேற வழி கிடையாது. ஆனா அவங்க எல்லாத்தையும் தெளிவா பிளான் பண்ணி தான் பண்றாங்க. மாற்றம் மாற்றம்னு சொன்னாங்க, தமிழகம் உத்தரப்பிரதேசம் மாதிரி மாறப்போகுதுன்றதை மட்டும் சொல்ல மறந்துட்டாங்க. அந்த கும்மிடிப்பூண்டி குழந்தைய கும்மிடிப்பூண்டியில அடக்கம் பண்ணாம அங்க இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி போய் பொன்னேரியில அடக்கம் பண்ணிருக்காங்க அன்னைக்கு இரவே, அவசர அவசரமா. இதை பத்தி யார்ட்டையாவது கேள்வி கேட்கலாம்னு யோசிச்சா பதிலும் சொல்ல மாட்டாங்க. எப்படி பதில் சொல்லுவாங்க? என்ன பதில் இருக்கு அவங்க கிட்ட? ஒரு பதிலும் இல்ல. ஆனா நம்ம இதை பத்தி பேசிதான் ஆகணும். மறந்துடாதீங்க, இந்த 4 விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டே தான் இருக்கணும். நமக்கு அந்த இதுலயும் வேற வழி கிடையாது. இதுலயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. வெள்ளை அறிக்கை மட்டும் முக்கியம் கிடையாது, இதுவும் தான் முக்கியம். இதுதான் முக்கியம். வெள்ளை அறிக்கை நம்மள திசை திருப்பதுக்கான வழி, வேற ஒண்ணும் கிடையாது. என்ன கொடுமையெல்லாம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியல. இதுல முதல்வர் ஃபிஸ்ட் பம்ப் கொடுத்து விளையாடிட்டு இருக்காரு, விளங்கிடும்.